ஹலோ கைஸ், எங்கே பார்த்தாலும் ஒரே டிப்ரெஷன் மயமாகவே இருக்குது. வாட்ஸ்அப் போனால் அங்கே சோக ஸ்டேட்டஸ் வைக்கிறான். சரின்ட்டு சோஷியல் மீடியாவில் போனால் அங்கேயும் போட்டு தள்ளுறாங்க. எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷன் ஸ்டேட்டஸாகவே போட்டு தள்ளுறானுங்க. இவங்களுக்காகவே சோஷியல் மீடியா சைடு போகாமல் சரி ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுகிட்டே பேசலாம் பார்த்தா காலர் டோன்லேயும் சோகத்தை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள் தாய்லி இருக்க வரையும் டிப்ரெஷனுக்கு அழியாதா, அசைச்சிக்க முடியாது. அந்த டிப்ரெஷனுக்கான சொல்யூஷன் என்னன்னா நம்ம சேனலில் பார்க்குறது தான் மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் தானே அண்ணன் தரப்போகிறேன், கவனமாக கேட்டுக்கங்கடா. தொடர் தோல்விகளை சந்தித்தால் கவலை கொள்ள வேண்டாம், தோல்விகளை கடந்து வெற்றியை நோக்கி முன்னேறுவீர்கள் என்று அர்த்தம். இது எனக்கு தெரிஞ்சு இது ப்ளே பாய்க்கு பொருந்தும். நல்லா ஃபஸ்ட்டு தாடி ப்ரப்போஸ் பண்ணுறப்போ ஒரு செருப்படி வாங்கியிருப்பாங்க. அந்த செருப்படியெல்லாம் சேர்த்து வச்சு ஒவ்வொரு அனுபவமாக சேர்த்து டக்குன்னு ஒரு மிகப்பெரிய ப்ளே பாயாக வந்து நிற்பானுங்க. ஒரு போக்கில் செருப்படி வாங்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு வந்து ஜானி மாதிரி வந்து நிற்பாங்க. அடுத்தது என்னென்னா, உங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். இங்கே யாரும் உனக்கு உதவ போவதில்லை, உங்களை நீங்களே ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். இது வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டர்ஸ் தான். அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறவங்களுக்கு உள்ள மீம் தான் இது. சோதனையை தூக்கி போடு, சாதனையை நோக்கி ஓடு, உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும், முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். அடுத்தது வந்து, உங்கள் முயற்சியை கைவிடாத வரையில் நீங்கள் தோல்வியடைவதே கிடையாது. இது எப்படின்னா தலைவர் சொல்கிற மாதிரி, இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலறினாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் யாராலும் எங்கேயும் எப்போவும் உன்னை ஜெயிக்க முடியாது. நமக்கு நாமே ஆறுதலுக்கு ஒரு மனதைரியம் இருந்தால் அத்தனை கஷ்டத்தையும் கடந்து விடலாம். இது என்னன்னா ஹாலிசோல் கைஸ். தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் திறமையுடையவர்கள். தன்னைத்தானே செதுக்கியவன் இவன். வெற்றிக்கான பாதை. நேரா போய் ரைட் எடுத்தா ஒரு தோல்வி வரும். அதையும் தாண்டி டாப் கியர் போட்டு போய்கிட்டே இருந்தா அதுக்கு அடுத்த வீடு தான் நீங்க கேட்ட வெற்றி. முதலில் யோசனை, பின்பு இலக்கை முடிவு செய்தல், திட்டமிடல், முயற்சியை தொடங்குவது, ஊக்கமாக இருக்க முயற்சி செய்வது, முதல் தடை, அவமானம், விமர்சனம், பல தோல்விகள், தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுதல், மன அழுத்தம், சிறிய வெற்றி, தொடர் முயற்சி, பொறுமை, பின் வெற்றி. அதுக்கு அப்புறம் தான் உனக்கு வெற்றி என்ற ஒரு வெற்றி கனி கிடைக்கிறது. இது வெற்றி நீங்கள் சொல்லலாம், நீ யாரோ எனக்கு கூறுவது அப்படின்னு. வேறு வழி இல்லை, எனக்கு அடுத்த கண்டென்ட் கிடைக்கல, அதனால சரி ஏதாச்சும் பண்ணுவோமான்ட்டேன். டிப்ரெஷன் உண்மையான ஒரு சொல்யூஷன்னா, உனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா ஆடு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யன்னு சொன்னாங்கடா. சரி ஓகே, இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. நம்ம கதைக்கு வருவோமா? எங்கடா வியூஸு, எங்கே வியூஸு பார்க்குறேன்னா அடுத்த வீடியோ நீங்கள் கேட்குறே தவிர லைக்கை போடுறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? முதல்ல லைக்கில் ஒரு குத்து, சப்ஸ்கிரைபில் ஒரு குத்துன்னு சொல்கிறீங்க. நம்ம சேனலில் 63% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதே வந்து காலேஜ் போனால் உனக்கு என்னப்பா யூடியூபரு காசுலாம் வருது அப்படிங்கிறேன். உங்களுக்கே தெரிய வேணாமாடா, இதெல்லாம் எனக்கு உருவா கூட கிடைக்காதா? அதுலேருந்துலாம் எனக்கு மனசாட்சியோட பேசுங்கடா கொஞ்சமாவது. சப்ஸ்கிரைப் பண்ணானா